இந்த விபத்து குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக ஓய்வு பெற்ற ரயில்வே ஊழியர் திரு நாகேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதற்கட்டமாக ரயில்வே கேட் மூடப்படாததுதான் இதற்கு காரணம், இந்த விபத்திற்கான காரணம். ரயில்வே ஊழியர் உறங்கிவிட்டார் என்ற தகவல் கூறுகிறார்கள். பொதுவாக இது போன்ற இடங்களில் அந்த ரயில்வே கேட் மூடப்படுவது சார்ந்த செயல்பாடுகள் எப்படி நடக்கும்? வணக்கம் மேடம். இன்னைக்கு காலையில நடந்த ஒரு இன்சிடென்ட், ஒரு ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். ரயில்வே பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மேன்டு லெவல் கிராசிங். இது ரயில்வேல 2 லெவல் கிராசிங்ஸ் இருக்கு. மேன்டு லெவல் கிராசிங், அன்மேன்ட் லெவல் கிராசிங் இருக்கு. இது மேன்டு லெவல் கிராசிங். பொதுவாகவே மேன்டு லெவல் கிராசிங்ல எப்படின்னா, ஒரு அந்த இருந்தா தான் அந்த சிக்னல்ஸ் வந்து ஆகலைன்னா அந்த ட்ரெயின் வரவே முடியாது. இதுதான் இப்போதைக்கு இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அண்ட் இட் இஸ் பீன் ஃபாலோட் ஆல் ஓவர் த இந்தியா. இந்த பர்டிகுலர் கேஸ்ல ஒண்ணு, இவர் வந்து கேட் போடாம இருந்திருந்தாருன்னா அந்த ட்ரெயின் வந்திருக்க முடியாது. அப்படி மீறி வந்திருக்கு அப்படின்னா வேற எதுலயே ஒரு இடத்துல வந்து தவறு நடந்திருக்குன்னு தான் அர்த்தம். பொதுவா கேட் கீப்பருக்கு அந்த பர்டிகுலர் விழுப்புரம் மயிலாடுதுறை செக்ஷன்ல எத்தனை மணிக்கு எந்த ட்ரெயின் வரும் வரும்னு அவருக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல ஸ்கூல் வேன் பிக்கப் பண்ற டிரைவர்ஸ் வந்து ரெகுலரா போறவங்க தான். அவங்களுக்கும் எந்த நேரத்துக்கு ட்ரெயின் வரும், எப்போ வந்து கேட்டு போட்டிருப்பாங்கன்னு நல்லா தெரியும். இன்னொன்னு, விசினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டிரைவர் வந்து 2 பக்கமும் ட்ரெயின் வருதான்னு பார்க்கக்கூடிய விசினிட்டியை வந்து கண்டிப்பா பார்த்துட்டு தான் போவார். மோரோவர் டிரைவருக்குலாம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா, லெவல் கிராசிங் அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஃபுல்லா ஹாரன் ப்ளோ பண்ணிட்டு தான் போவாங்க. ஹாரன் ப்ளோ பண்ணாம போகவே மாட்டாங்க. நம்மளே நிற்கும் போது தெரியும், ட்ரெயின் வர்றது வந்து சவுண்டோட அவங்க ஹாரன் தான் வந்து நம்ம பெருசா கேட்கும். சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கும்போது அந்த விஷுவல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கேட்டு திறந்த மாதிரி தான் இருக்கு. அப்படி கேட்டு திறந்துற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த கேட் கீப்பர் வந்து கேட்டை க்ளோஸ் பண்ணலங்கிறதா ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் நமக்கு படுது. பட் மற்ற டீட்டெயில் ஃபுல்லா என்கொயரியில தான் தெரியும் மேடம். திரு நாகேஷ், நீங்க சொன்னீங்க ஒருவேளை அவர் கேட்டை மூடாம விட்டிருந்தார்னா ரயில் அங்கு வந்திருக்காது அப்படின்னு. ஏன்னா அது மூடினால்தான் அதற்கான சிக்னல் ரயில் கடப்பதற்கான கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ ரயில்வே ஊழியர் உறங்கியது மட்டும் இந்த விபத்திற்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல, ரயில்வே டிரைவர்ஸை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் லெவல் கிராசிங் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ லெவல் கிராசிங் அவங்க அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க வந்து சிக்னல் பார்ப்பாங்க, செகண்ட் ஹார்ன் ப்ளோ பண்ணுவாங்க. மற்றபடி வண்டி குறுக்க வர்றதை பத்தி அவங்களுக்கு ஒரு அப்ஜெக்ஷன்ஸ் அந்த நேரத்தில் வராது. பட் இந்த வேன் டிரைவர் என்ன பண்ணிருக்கணும்னா, 2 பக்கமும் பார்த்துட்டு ஹாரன் கேக்குதான்னு பார்த்துட்டு தான் கிராஸ் பண்ணிருக்கணும். ஒருவேளை நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். பட் ஆனாலும் இது மேன்டு லெவல் கிராசிங். மேன்டு லெவல் கிராசிங்னா அங்க இருக்க ஒரு கேட் கீப்பர் வந்து அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அன்மேன்டு லெவல் கிராசிங்ல எல்லாம் இந்த மாதிரி வேன்லாம் போக முடியாது. அதனால எனக்கு என்னமோ இதுல வந்து அந்த கேட் கீப்பர் மேலதான் மிஸ்டேக்கா இருக்குன்னு தோணுது எனக்கு. அது என்கொயரியில டீட்டெயில் தெரிஞ்சிடும் மேடம். ஓகே, கேட் ஓபன் பண்ணிட்டு கீ போட்டுட்டாரு கேட் கீப்பர் அப்படின்ற ஒரு சொல்லாடல காவல்துறை தரப்புல இருந்து சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? மேடம் நீங்களே பாத்துக்கலாம் மேடம். இப்போ ஒரு கேட் இருக்குன்னா அந்த கேட் கீப்பர் அதை க்ளோஸ் பண்ணிட்டு சைட்ல ஒரு லீவரை வந்து சுத்துவாரு. சுத்தினதுக்கு அப்புறமேல அதுல இருந்து ஒரு கீ எடுத்து அவர் ரூமுக்குள்ள போய் அங்க இருக்க ஒரு மிஷின்ல போட்டதுக்கு அப்புறம் தான் சிக்னல் த்ரூ ஆகும். இல்லைன்னா சிக்னல் த்ரூ ஆகாது. திருப்பி ட்ரெயின் போனதுக்கு அப்புறமேல உள்ள இருந்து அந்த கீயை கொண்டு வந்து திருப்பி இந்த கேட்ல இருக்கிறத வச்சு திருப்பி அன்லாக் பண்ணிட்டு தான் கேட்டை வந்து ஓபன் பண்ணுவாரு. இந்த சிஸ்டம் வந்து நீங்க பாத்துருக்கலாம், நிறைய பேர் பாத்துருக்கலாம் நம்ம டிராவல் பண்ணும்போது. பட் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அவர் அப்படி பண்ணவே இல்லை, அது ஓப்பன்ல தான் இருந்தது அப்படின்னா சிக்னல் விழுந்திருக்காது. அதுக்கு முன்னாடி இருக்கிற சிக்னல் வந்து அந்த ட்ரெயின் வரும்போது லெவல் கிராசிங்க்கு முன்னாடி இருக்கிற சிக்னல் வந்து ரெட்ல தான் இருந்திருக்கும். அது வந்து கிரீன் ஆகணும்னா இவர் போட்டு அந்த கீயை கொண்டு போய் போட்டாதான் முடியும். ஸோ இது எந்த விதமான இன்டர்லாக்கிங் சிஸ்டத்துல இந்த பர்டிகுலர் மேன்டு லெவல் கிராசிங் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அது நம்ம என்கொயரியில தான் தெரியும் மேடம். நீங்க சொல்ற சிக்னல் வந்து ரயிலுக்கானதா அல்லது சாலையில பயணிக்கிற வாகனங்களுக்கானதா? நான் சொல்ற சிக்னல் வந்து ரயிலுக்கானதுதான் மேடம். இப்ப நான் வந்து ஒரு என்ஜின் டிரைவர், நான் ஒரு பேசஞ்சர் ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து லெவல் கிராசிங் இருக்குங்கிறது எனக்கு தெரியும்.
மோரோவர் ரயில்வேவோட சிக்னல் போர்ட்ஸும் அங்கங்க வச்சிருப்பாங்க. ஸோ நான் லெவல் கிராசிங் அப்ரோச் பண்ணும்போது ஹாரன் ப்ளோ பண்ணுவேன், கண்டினியூஸ் ஹாரன் ப்ளோ பண்ணுவேன். பிளஸ் அந்த கேட்டு மூடி இருந்ததுன்னா கிரீன் சிக்னல் இருக்கும், கேட்டு மூடலைன்னா ரெட் சிக்னல் இருக்கும். ஸோ நான் நின்றுட்டு ரெட் சிக்னல் இருந்து நின்றுட்டு அந்த கேட் கீப்பருக்கு வாக்கி டாக்கில பேசினதுக்கு அப்புறமேல மூணதுக்கு அப்புறமேல போன இன்சிடென்ட்லாம் நடந்திருக்கு. ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்ல பார்த்தா அந்த பூம்னு சொல்லுவாங்க, அந்த மூடி மேடி ஏறி இறங்குற பூம் வந்து ஓப்பன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது சிக்னல் விழுந்திருக்க கூடாது. ஒருவேளை அப்படி சிக்னல் விழுந்திருந்து, இல்லைன்னா சிக்னல் விழுந்ததுக்கு அப்புறமேல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எமர்ஜென்சிக்கு இதை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு இல்லை வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் என்கொயரிலாம் டெஃபினட்டா இதை பத்தியான டீட்டெயில் வந்துடும். டிரைவர் மேல எந்த ஃபால்ட்டும் கிடையாது. அந்த கேட் கீப்பர் தான் ஏதோ சம்திங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது நம்ம என்கொயரி தெரியும் மேடம். இப்போ மேன்டு லெவல் கிராசிங்க்கும் அன்மேன்டு லெவல் கிராசிங்க்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குமா? கண்டிப்பா மேடம். இப்ப மேன்டு லெவலுக்கு அப்படின்னா மேனுவலா தான் அந்த கேட்டை, அந்த ரோடை வந்து பூம் மூலியமா க்ளோஸ் பண்ண முடியும், ஓபன் பண்ண முடியும். அன்மேன்டு லெவல் கிராசிங்ல அந்த கேட்டே இருக்காது. 2 பில்லர் சும்மா ஒரு அயன் ராட் மட்டும் வச்சிருப்பாங்க. அதுல உள்ளி நடந்து போகலாம், 2 வீலர் போகலாம், அப்படிதான் இருக்கும். இப்ப மோஸ்ட்லி அதெல்லாம் எடுத்து சர்வே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அப்ப அன்மேன்டு லெவல் கிராசிங்ஸும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. அதனால அன்மேன்டு லெவல் கிராசிங்ல பள்ளி வேன்ல போகவே முடியாது. காரோ பஸ்ஸோ வேனோ போக முடியாது. பள்ளி வேன் போகுது ரெகுலர் ரூட் அப்படின்னா அது மேன்டு லெவல் கிராசிங்ல தான் இருக்க முடியும். திரு நாகேஷ், இணைப்பிலே இருங்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் நாங்கள் இணைகிறோம். அதற்கு முன்பாக அந்த பகுதியில் கூடியிருந்த பொதுமக்கள் சிலர் நமக்கு பேட்டி அளித்திருக்கிறார்கள், அதனை பார்க்கலாம். நாகேஷோடு நாம் பேசலாம். திரு நாகேஷ், இப்போ நீங்க அந்த கேட்டை அவர் மூடாமல் இருந்திருந்தால் அங்கு ரெட் சிக்னல் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதை ரயில் ஓட்டுநர் கவனிக்காமல் வந்தார் அப்படின்னு பார்க்கணுமா? அப்படி சொல்லிட முடியாது மேடம். ஏன்னா டிரைவர் யாருமே வந்து ரெட் சிக்னல் ஓவர் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். அது எந்த டிரைவருமே ரெட் சிக்னலை ஓவர் ஷூட் பண்ணவே மாட்டாங்க, அது ஆட்டோமேட்டிக் சிக்னலா இருந்தா கூட. ஸோ ரெட் இருந்ததுன்னா அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும், அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. என்ன ரீசனா இருந்தாலும் சரி, தே வில் ஸ்டாப். அதனால டிரைவருக்கு வந்து ரெட் சிக்னல் பார்த்து ஓவர் ஷூட் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. இதுல வந்து இன்னொன்னு, அந்த டிரைவர் கேட்டை போட்டிருந்து அந்த வேன் வந்து மேல இடிச்சிருந்தா கூட நமக்கு அந்த கேட்டு டேமேஜ் ஆயிருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். பட் இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த கேட் வந்து நல்லா தான் இருக்கு, அந்த ரைஸ் ஆகி தான் இருக்கு. அந்த கேட் அப்படி ரைஸ் ஆகிருக்குன்னா அந்த கேட் க்ளோஸ் ஆகலன்னு தான் அர்த்தம். இப்போ கேட் கீப்பர் ஏதோ பேசுறாங்க, ஏதோ தூங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றாங்க. பட் இந்த நேரத்துல அவர் அந்த கேட் கீப்பர் தூங்குறதுக்கான வேலையே இல்லை. பிகாஸ் அவருக்கு இந்த வண்டி வரதெல்லாம் தெரியும். அது பெரிய மெயின் ரூட் கிடையாது. விழுப்புரம் டு மயிலாடுதுறை மேபி ஒரு 40 மினிட்ஸ் ஒன்ஸ் இல்லை 1 hour ஒன்ஸ் வரதுக்கான ட்ரெயின் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரும் தூங்கிட்டாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு என்னன்னு தெரியல. பட் எனவே என்கொயரி தெரிஞ்சிடணும்னா, இல்லைன்னா நான் போக போக விசாரணையில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. திரு நாகேஷ், இப்போ பொதுவா ரயில்வே துறையிலிருந்து இது போன்ற விபத்துகள் நடக்கும்போது எப்படி அந்த விசாரணையை மேற்கொள்வாங்க? குறிப்பா இந்த ரயில்வே ஊழியர் மீது தவறு இருக்கிற பட்சத்துல எது போன்ற நடவடிக்கை எடுக்கப்படும்? பொதுவா மேடம், இங்க சேஃப்டி டிபார்ட்மெண்ட்னு ஒண்ணு ரயில்வேல நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து ஒவ்வொரு இது இந்த டிவிஷன் இன்சார்ஜ் ஒருத்தர் இருப்பாரு, டிஆர்எம்னு ஒருத்தர் இருப்பாரு. இது இப்ப இன்னைக்கு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு D1 சொல்லுவாங்க. D3, அதாவது 3 நாளுக்குள்ளார என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிடணும். என்கொயரியில யார் யார் இருப்பாங்க அப்படிங்கறது அந்த டிஆர்எம் முடிவு பண்ணுவாரு. இப்ப இந்த ட்ரெயின் டிரைவர் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால டிரைவருக்கு உண்டான இன்சார்ஜ் ஒரு ஆபீசர் இருப்பாரு. கேட் கீப்பிங்னு வர்றதுனால அதுக்குண்டான ஒரு ஆபீசர் இருப்பாரு. சேஃப்டி ஆபீசர் ஒருத்தர் இருப்பார். இந்த 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா D3, அதாவது டேட் ஆஃப் இன்சிடென்ட்ல இருந்து 3 நாளுக்குள்ளார அவங்க இந்த என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த என்கொயரியில இந்த கேட் கீப்பர்ல இருந்து, டிரைவர்ல இருந்து, கார்ட்ல இருந்து, ஐ விட்னஸ்ல இருந்து, இதை தவிர டேட்டா சிக்னல்ஸ், நமக்கு அந்த கண்ட்ரோல்ல கிடைக்கிற சிக்னல்ஸ், சிக்னல் ஆன்ல இருந்தது ஆஃப்ல இருந்தது எல்லா ரெக்கார்டும் எடுத்து வச்சு அந்த என்கொயரி நடத்துவாங்க.
அதுல வந்து இந்த என்கொயரியில ரயில்வே ஊழியர் தான் வந்து காரணம் என்ன தெரிஞ்சது அப்படின்னா அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மேல ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. அந்த 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 பர்டிகுலர் என்கொயரி கமிட்டியோட வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் டிஆர்எம் வந்து அவர் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரோ அவருக்கு அனுப்பிச்சு இது கேஷுவாலிட்டி இருக்கிறதுனால இது கொஞ்சம் சீரியஸ் ஆக்ஷன் தான் இருக்கும். மேஜர் பெனால்ட்டி தான் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு மேஜர் பெனால்ட்டி கொடுத்ததுக்கு அப்புறமேல அது எப்படி வேணாலும் போகலாம். அது என்கொயரியை பொறுத்து ரிமூவல் கூட போகலாம், டிஸ்மிஸல் போகலாம், அது மாதிரி போகலாம். இதை தவிர அதே ரிப்போர்ட்ல தொடர்ந்து பேசலாம். இது தொடர்பான ஒரு முக்கிய தகவல் தற்போது கிடைத்திருக்கிறது. அந்த கேட் கீப்பர் அந்த ரயில்வே கேட்டை மூட முற்பட்ட போது வேன் ஓட்டுநர் தங்களை அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் அனுமதித்திருக்கிறார் என்ற தகவலை ரயில்வே தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் அப்படி அனுமதித்திருக்க கூடாது என்பதையும் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், ரயில்வே துறை தரப்பில் இது தொடர்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? அபிநயா, குறிப்பாக இந்த முதற்கட்ட விசாரணை என்பது தற்போது நடைபெற்று இருக்கிறது. காலையில் ஏற்பட்ட இந்த ரயில் விபத்து அப்படிங்கிறது பெருமளவுல சோகத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில குறிப்பாக தெற்கு ரயில்வே சார்பில் முக்கிய அதிகாரிகள் இதுல வந்து விசாரணையில் ஈடுபட்டார்கள்.